ஹாய் மக்களே, காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி தான் வந்து ஊற்றிருந்தேன். இட்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் செஞ்சுருந்தேன். நான் எப்படி ஆர்டருக்கெல்லாம் இட்லிக்கு சாம்பார் செஞ்சு கொடுப்பேன் இல்லைங்களா, அதை எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன். அதுவும் இட்லி சாம்பார்னாலே பாசிப்பருப்பு தான். பாசிப்பருப்பில் சிம்பிளாக ஒரு சாம்பார், அதுவும் தேங்காயெல்லாம் போட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பாசிப்பருப்பு வேக வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்து மஞ்சள் பொடி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. இதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் வந்து சேர்த்துக்குங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. கண்டிப்பாக இட்லி சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்ட பிறகு கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி பார்த்தீங்கன்னா வீட்டிலே அரைச்சது தான் ஊம்புட்க்கு. இது கூடவே உப்பும் சேர்த்துக்குங்க. சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்தவொடனே பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து கொடுத்துட்டு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்குங்க. மேலாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இந்த சாம்பார் நல்லா ஒரு கொதி வரணும். சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கடைசியில் தேங்காய் பூ தூவி இறக்கினீங்கன்னா இட்லி சாம்பார் தயார்.